சூப்பர் சிங்கர் சரண் அவர்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட அட்டை பெட்டிகள் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க விஷயங்களை பிரித்து பார்த்து சரண் அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காராமா. அது என்ன அட்டை பெட்டி, அதுக்குள்ளே என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் சிங்கர் சீசன் 11 சமீபத்தில் கிராண்ட் ஃபினாலே பயங்கரமாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த சரண் அவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருவார்னு, பட் அவர் செகண்ட் ப்ரைஸ் வந்திருந்தார். இருந்தாலுமே அவர் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த ஒரு நிலையில தொடர்ந்து அவங்களோட டே டு டே லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது சோசியல் மீடியால வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, சமீபத்துல சரண் அவர்களோட வீட்டுக்கு ஏகப்பட்ட அட்டை பெட்டிகள் வந்திருக்கு. அந்த ஒரு அட்டை பெட்டிகள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சரண் அவர்களோட போட்டோ ஃப்ரேம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டுக்கு வெளியிலே பாத்தீங்கன்னா பேனர்லாம் வச்சிருந்திருக்காங்க. குறிப்பா சூப்பர் சிங்கர் ரன்னர் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சரண் அவர்கள் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காராமா. இது எல்லாத்தையுமே பண்ணது அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் தான். சூப்பர் சிங்கரை முடிச்சதுக்கப்புறம் அவரோட வீட்டுக்கு வருவார் இல்லையா, அப்போ இந்த ஒரு சர்ப்ரைஸை அவருக்கு பண்ணியிருந்திருக்காங்க. சூப்பர் சிங்கரில் சரண் அவர்களோட வேல்யூபிள் மூமெண்ட், அது மட்டும் இல்லாமல் அவர் ஆசைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இளையராஜா அவர்களோட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேனர் எல்லா இடத்துலையுமே வச்சுருந்துருக்காங்க. வீட்டில் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அமோகமாக அவருக்கு சூப்பரான ஒரு ஃபேர்வெல் மாதிரி அந்த ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக சரண் அவர்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு ரொம்பவே தாறுமாறாக கொண்டாடி இருக்காங்க. அந்த விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. சரண் அவர்கள் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் இருக்கும் போதே சொல்லியிருந்திருக்காரு, எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, நான் புக்ஸை தான் அதிகமாக வச்சிருக்கேன் அப்படின்னு. பட் இந்த ஒரு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, அதுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு சர்ப்ரைஸ் பார்க்கும் போதே தெரியுது. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, வடசென்னை யூனிவர்ஸான அரசன் படத்துல சிம்பு அவர்கள் 3 விதமான கெட்டப்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த ஒரு விஷயத்த அந்த படத்தோட ப்ரொடியூசரான கலைப்புலி எஸ் தானு அவர்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்துல வடசென்னை யூனிவர்ஸா உருவாகி வந்துட்டு இருக்க படம் தான் அரசன். இந்த ஒரு படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா வடசென்னை படம் மிகப்பெரிய ஒரு ஹிட், அதோட பிரான்ச்சஸ் அப்படிங்கிறதுனாலேயே இந்த எதிர்பார்ப்பு தன்னால வந்துருச்சு. இதுல சிம்பு அவர்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னும், அடுத்தடுத்து இன்னும் 2 ஷெட்யூல் மட்டும் பாக்கி இருக்காமா. இந்த ஒரு படத்தோட முதல் ஷெட்யூல்ல சிம்பு அவர்கள் ரொம்பவே யங்கான ஒரு போர்ஷன்ல தான் நடிச்சு முடிச்சிருந்திருக்காரு. அடுத்து நடக்க போற 2 ஷெட்யூல்லையுமே இருவேறு கெட்டப்ல நடிக்க போறாராமா. கண்டிப்பா இது ஒரு பீரியாடிக் பிலிம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கெட்டப் இருக்கும். எப்படி வடச்சென்னையில சிம்பு அவர்கள் 3 விதமான தோற்றத்தில் இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத.